எத்தனை சதவீத வாக்குகளை விஜய் வாங்க நிச்சயமா இதே நிலைமை நீடித்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவர் வந்து சிஎம்மா உட்காருவார். அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வரும். விஜய் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிரஸ்காரன் ஏதாவது மடக்கினான்னு வச்சுக்கோங்க, மடக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு ப்ரெஸ்ஸில் வேறு மாதிரி வரும். அதனால் அதுக்கு வாய்ப்பு அளிக்காமல் ஏன் நம்மளா கொடுத்துருக்கு வரும் காலம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நாடு கெட்டு போனால் நம்மலாம் பிச்சைக்காரர்கள் தான். பாலஸ்தீனத்தில் பெரிய கோடீஸ்வரன் அவன் இவன் 10 கார் 20 கார் வச்சுருந்தவன்லாம் இன்றைக்கி ஒரு வேளை சோத்துக்கு தட்டேந்திக்கிட்டு நிற்கிறான். இலங்கையில் அதை பார்த்தோம். உலக சரித்திரத்தை நெடுக நம்ம பார்க்கலாம். நீங்களும் அனுபவம் வாய்ந்த ஒருவர், நீங்க எப்போ டிவிக்கில் ஜாயின் பண்ண போறீங்க? நீங்க ஜாயின் பண்ணாலும் நான் வந்து அனுபவம் இருக்குது. நான் என்ன விஜய் நேரடியாக அழைத்தால் போவேன், போய் சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை. விஜய் நேரடியாக அழைத்தால் போவேன், அவங்களுக்கு தேவைப்பட்ட அழைக்கட்டும் போகிறேன். நடிகர் விஜய்க்கும் அரசியல்வாதி விஜய்க்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? நடிகர் விஜய் நடிப்பில் கற்றுக்கொண்ட அத்தனை வித்தைகளையும் வைத்துக்கொண்டு, அனுபவங்களை வைத்துக்கொண்டு அரசியல் என்பது ஒரு சர்க்கஸ் கூடாரம், அதை நடத்துகின்ற திறமை அவருக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ காளியம்மாவில் வரணும்னு நினைக்குது. ஆனால் வந்து அதை ஒரு நல்ல பேச்சாளர், எல்லா விதத்தையும் விவரமாக பேசுவாங்க. ஏன் இவங்க தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். மீனவர் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த அம்மா ஒரு 15-20 வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்காக கன்னியாகுமரியிலேருந்து இது வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெண்ணுடைய குரல் இவ்வளோ சத்தமாக வெளியில் வர்றதும் கூட ஒரு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், அதை வந்து இவங்க எல்லாம் இந்த 4-5 பேரும் உள்ளே இருக்காங்கல்ல, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இது மாதிரி முக்கியமான ஆள்லாம் உள்ளே வந்துட்டால் நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிடுமோன்னு பயப்படும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா இல்லையோ, குறைஞ்சது தமிழ்நாட்டில் நேரடியாகவும் மறைமுகம் 5000 பெண்கள் தாலியாக இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்கர். குடும்ப வாழ்வு சிதையுது, ஓடி போகிறான். அவனால் பல காரணங்கள் இருக்குது. அவனால் குடும்பம் நடத்த முடியல, அவன் ஓடி போய் எங்கேயாச்சும் புழுந்து கிடக்கிறான். அப்புறம் தப்பு எவ்வளோ நாள் பொறுத்திருப்பான், அப்புறம் தப்பு பண்ணுறான். இப்படியெல்லாம் குடும்பங்கள் சிதையத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். கொடுக்குற மதுவும் இது மது அல்ல, அதுதான் பெரிய விஷயம். இது பாய்சன். என்னுடைய வாழ்க்கையில் ₹1 நான் லஞ்சம் வாங்கினது கிடையாது, ₹1 கூட வாங்கினது. அதனால தான் எல்லாரையும், கருணாநிதியும் மிரட்டியிருக்கேன், எம்ஜிஆரையும் மிரட்டியிருக்கேன். நீங்கள் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எங்கிட்ட டக்கர் அடிப்பார், அப்படி வச்சுருந்தேன். அதனால் காரணம் வந்து நம்மக்கிட்ட தப்பு இல்லை. விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, வருமான வரித்துறை ரிப்போர்ட் நான் சொல்றது, இந்தியா கவர்மெண்ட் யோகியனா இருக்க சொல்லுங்க, அவர் கரெக்டாக கட்ட சொல்லுவோம். நீ ஒரு அதானி அம்பானிக்கு ஒன்றே கொள்ளையா 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி பேங்க்கில் கடனை கொடுக்க சொல்லிட்டு அதை பூரா தள்ளுபடி பண்ணுறியா? யார் விட்டு பணம் இது? அதெல்லாம் நீ அதை பண்ணுற போது கட்டினா என்ன, கட்டினா ஏமாத்தினா என்ன, தப்பாக போச்சு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல் திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். 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 கட்சி சார்ந்த கூட்டங்கள் நடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது திமுக தான் அதிகமா அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி இளைஞர்களாகட்டும் எல்லாரையுமே வந்து அரசியல் மயப்படுத்துவாங்க. ஆனா விஜய் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க கூட்டத்துக்கு போயிருக்கீங்களா? திமுக கூட்டத்துக்கு போயிருக்கேன். எந்த ஊர் கூட்டத்துக்கு? இப்போ ரீசெண்டாக உதயநிதி அவர்கள் பேசுவாங்க. அவர் என்ன, அவங்கள ஒவ்வொருத்தையும் சந்திச்சு கேட்டிங்களா எப்படிப்பா நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னு? பாட்டில் பிரியாணி பம்பளம் சகல வசதிகள் செய்யலைன்னா ₹1 கூட வரமாட்டோம். விஜய் கொண்டு தான் அப்படி வர்றாங்க. இந்த கூட்டங்கள் அப்படிங்கிறது திமுகவினுடைய சாதனைகளோ இல்லை வந்து திராவிட கட்சிகளுடைய சாதனைகளையோ சொல்லி அது அரசியல் மயப்படுத்துறாங்கல்ல. சரிம்மா, படுத்துறாங்க. அதை தான் அவர் பண்ணணுன்ற. நானும் இப்போ அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இவர் கூட்டங்களில் வெளியில் இப்போ ஏடிஎம்கே ஆரம்பித்த போது யாரையும் கேட்காம, இப்போ நான் மாவட்ட செயலாளர் திருச்சியில், எனக்கே தெரியாது, தினம் 500 கூட்டம் நடக்கும். யார் வேணால் சொல்லுவாங்க கூட்டம் என்ன அப்படின்வாங்க. நீ நடத்துங்கடான்ல, நான் முடிஞ்சால் வரேன், நீங்களாம் போங்கடான்னு. தினம் 500 கூட்டம் நடந்தால் நான் எந்த கூட்டத்துக்கு போகிறது? அங்கேருந்து அரவக்குறிச்சி இது வரைக்கும் இருக்குது. ஏறக்குறைய காங்கேயத்தினுடைய இந்தாண்ட பகுதியிலேருந்து எங்கள் மாவட்டம் இங்கே ஸ்ரீமுஷ்டம், சிதம்பரம் கிட்டக்க ஸ்ரீமுஷ்டம்னு ஒரு ஊர் இருக்குது. 250 கிலோமீட்டர் எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய எல்லை. அந்த பக்கம் போனீங்கன்னா பொன்னமராவதி, இன்னமராவதி, புதுக்கோட்டை, இது அரிமளம், திருமயம், அப்படி இப்போ ஆலங்குடி, இதெல்லாம் இப்போ திருச்சி மாவட்டம். இப்போ எங்கே போவீங்க நீங்கள்? அதனால் போக முடியாது. அதனால் ஏதோ முடிஞ்ச அளவில் போயிட்டு அவன் நடத்துகிறான். அதெல்லாம் ஃப்ரீடமாக விட்டுறணும். அவன் எது பேசினாலும் எப்படியோ ஒரு திமுகவுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச போகிறான், பேசட்டுமே. அதை ஏன் தடுக்கிறோம்? இவங்க இடையில் இருக்காங்களே, இவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. முதல்ல அவங்க பண்ணுற அலும்பு தான். பேசட்டும்னு ஒன்று. இப்போ காளியம்மாவில் வரணும்னு நினைக்குது. ஆனால் வந்து அதை ஒரு நல்ல பேச்சாளர், எல்லா விதத்தையும் விவரமாக பேசுவாங்க. ஏன் இவங்க தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. டிவிகேல வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தடுக்கிறாங்களா? ஆமாம், அதுதான் உண்மை நடக்குது. அது ரொம்ப தவறானது. இப்போ அதே எம்ஜிஆர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, முதல்ல வரவேற்று வீட்டுக்குள்ளே வரவேற்று வாமான்னு சொல்லி
அவங்கள வரவேற்று அவங்களுடைய பணியை விட்டுருவாங்க. அதுதான் எம்ஜிஆர். ம், ம். அதுதான் அனுபவம்ன்றது. இப்போ நானே உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன் இதெல்லாம் தப்புங்க, இப்படி நம்ம பாட்டுக்கு அது பாட்டுக்கு கூட்டம் நடக்கட்டும், எப்படி இருந்தாலும் நம்ம பிரச்சனைகளை பேச தான் போகிறாங்க, பேசட்டுமே, அவங்களும் நான் பேசிக்கிட்டே இருந்தால் தானே ஊரில் கட்சி இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு அவங்க ஃபேவரட்டான பேச்சாளரும் கூட, ஆனா அவங்களுக்கே தடை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த அம்மா, நான் என்ன சொல்கிறேன், நான் அந்த அம்மாவை இவங்க சேர்க்கலைன்னா நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த அம்மாவை தலைவாக்கி வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு இருக்குது. நிஜமாக உண்மையிலே மீனவர் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த அம்மா ஒரு 15-20 வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்துக்காக கன்னியாகுமரியிலேருந்து இது வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெண்ணுடைய குரல் இவ்வளோ சத்தமாக வெளியில வர்றதும் கூட ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுது. அதை வந்து இவங்க எல்லாம் இந்த 4-5 பேரும் உள்ளே இருக்காங்கல்ல, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இது மாதிரி முக்கியமான ஆள்லாம் உள்ளே வந்துட்டால் நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிடுமோன்னு பயப்படுவோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, வேறு எதிர்கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டு உள் வேலை செய்கிறாங்களோ என்னமோன்னு கூட நான் சந்தேகப்படுறேன். அது விஜயோட பார்வைக்கு வந்து போகலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து செய்தியாளர்கள் அடிக்கடி கேட்குறாங்க, விஜய் இதை பார்க்க மாட்டாரா? ஒரு மனிதர் தான். நம்ம போவோம், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் இப்போ நமக்கே இப்போ வளர்ந்துட்டோன்னா பல பிரச்சனைகளை எதை முதல்ல சால்வ் பண்ணுறது, எதை பின்னால் சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சால்வ் பண்ண முடியாது. அதனால் ஒன்று ஒன் பை ஒன், இதை முதல்ல ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தான், முதல்ல இதை பண்ணுவோம், அப்புறம் ரெண்டாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். என்ன அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் யாருக்கு தெரியும்? சரி வரட்டும், தேர்தல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச ஒருபாடு எல்லாரையும் செட்டில் பண்ணுவோன்னு அப்படி கூட நினைக்கலாம். எப்படி வேணாலும் வரும். அதனால் அவர் என்ன இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்கிறேனோ அது நீங்கள் என்ன சொன்னால் அதுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உங்களுக்கு தெரியும். அதனால் அது வரட்டும், காலம் வரும். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி காளியம்மாள் அவர்களுக்கே அங்கே வந்து இடம் தர மறுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள விட அதாவது அவங்க சிறந்த ஒரு பேச்சாளரும் கூட, அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அனுபவம் இருக்குது அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸாக தானே ஆவாங்க. ஆமாம், அவங்களுக்கே தடை அது அப்படிங்கிறது தடை வரும். ஈஸி வே இல்லை. இப்போ வரும். அது இப்போ தான் ஒன்றா சிவம் போயிருக்கிறான், செங்கோட்டையன் போயிருக்காப்புல, ஜேசிடி பிரபாகரன், நாஞ்சில் சம்பத் அப்படி இப்படின்னு போகிறாங்க. நாஞ்சில் சம்பத் கூட அதை பற்றி பேசியிருக்கார். அதனால் வந்து வரும், அந்த நேரம் வரும்போது வரும். அந்த அம்மாவை கண்டு இவங்க பயப்படுறாங்க. கோழைத்தனம் தான் காரணம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, எவ்வளவு நேரம் பேசுவாங்க மக்கள்? அண்ணா ஒரு 3 மணி நேரம் நல்லா பேசுவார், கண்டினியூஸாக. 5 நிமிஷத்துலேயும் பிரச்சனையை முடிச்சிடுவார். இப்போ சிதம்பரத்தில் ஒரு கூட்டம் ரொம்ப லேட்டாக வந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் தில்லை விழாலன்னு அவங்க பேசி மணி 11 ஆச்சு. அவர் வந்து அண்ணா தில்லை விழாலன்னு ஒரு வழக்கறிஞர், அவர் பேசி முடிக்கிற போது அண்ணா வந்து விட்டார், அந்த தாமதமாக அந்த நேரத்தையும் பயன்படுத்தி அன்னிட நேரம் பேசுவார்னார். அண்ணா எழுந்திரிச்சார், பேசிட்டா தம்பிமார்கள் எல்லா கருத்துக்களும் அவங்க சொன்னது தான் நான் வேறு வரிவில் சொல்ல போகிறேன். என்னுடைய வழக்கு வந்து நியாயமானது, நேர்மையானது, ஒழுங்கானது, அதனால் அதிக நேரம் வாதாடித்தான் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. அது எப்படி முடிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அதையே மற்றவங்க ரசிக்கிற மாதிரி இப்போ நீங்களே சிரிச்சிங்க, அதை அந்த வார்த்தை அப்படி தான் முடிப்பார் அவர். அந்த அளவுக்கு ரொம்ப சென்ஸோட பேசுகிறது. அதான் பண்ணுவேன். அண்ணா ஸ்பீக்ஸ்னு ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களா? இல்லை. நான் தர்றேன், நீங்கள் படிச்சுட்டு என்கிட்ட பேசணும். நான் புத்தகம் வந்து யாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுன்றதான் சட்டம். ஒரு அரைனா வாங்கிட்டாச்சும் கொடுக்கணுன்னு தான் பெரியார் சொல்லியிருக்காரு. அது இல்லை, ஆனால் அதெல்லாம் இல்லை, நானே பப்ளிஷ் பண்ணது. அது வேறு எவனும் பப்ளிஷ் பண்ணல. இப்போ அண்ணா பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் மற்றதை உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து அதை புக்காக்கணும்னு நினச்சி திமுகவில் இருந்த எல்லா எம்எல்ஏ எம்பிக்களும் எனக்கு வேண்டியவங்க சொன்னேன்ப்பா, அண்ணா ஸ்பீச்சை ஒன்றும் இல்லை, இங்கே செக்ரட்டரியேட்டில் போய் அண்ணா ஸ்பீச் பூரா விடுறான்னா 1/2 மணி நேரத்தில் எடுத்து கற்றுக் கொடுத்துருவான். சொன்னால் ஒரு பயலும் கேட்கல. அண்ணா திமுககாரங்களை சொன்னால் அவனும் கேட்கல. அப்புறம் மதுரையில் மோகன் இருந்தார், சிபிஎம்லேருந்து மோகன், அவரும் எனக்கு நண்பர். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி இவங்ககிட்ட நான் சொன்னேன், ஒருத்தனும் ஒன்றும் பண்ணணும்ல, நீங்கள் கொஞ்சம் உடனே அனுப்புங்க. 3ஆவது நாள் இவ்வளோ பெரிய கட்டு அனுப்பிட்டார். அதை எடுத்து எடிட் பண்ணி ஒரு புக்காக தான் போட்டு அது நிறைய பேர். இப்போ நாகநாதன் இருக்கார் பாருங்க, தெரியுமா? நாகநாதன் இந்த திட்ட கமிஷன் தலைவராக இருந்தார், இப்போ ஏதோ இதில் இருக்கார். அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த புக்கு வேணும்னு கேட்டார். எனக்கு கோபம் அவர் பேரில். அவர் கருணாநிதிக்கு எடுபடி மாதிரி இருந்தார். இவர் எதைக்கே அதெல்லாம் படிக்கணும், கருணாநிதி எழுதின புத்தகத்தையே படிக்க சொல்லு, புத்தகம் காசு கொடுத்து கேட்டதுக்கே புத்தகம் தரமாட்டேன்ட்டேன். அவங்க பிஏ அனுப்பியிருந்தார் ஒரு புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு. இல்லை, அவரெல்லாம் இது படிக்க வேண்டியதில்லை, போய் கருணாநிதி புராணமே படிக்க போக சொல்லி அப்படின்ட்டேன். அதனால் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வேண்டியவங்கள வச்சு சிபாரிசு பண்ணி
ஒரு 3 காப்பி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு. எம்ஜிஆர் எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அவர் பேசுவாருங்க. அவருக்கு எல்லா கதையும் தெரியும். சில நேரங்களில் முதல் நாள் 2 மணி நேரம் பேசி மறுநாள் 2 மணி நேரம் பேசணும். கண்டினியூஸ் ஸ்பீச். சட்டசபை முடிஞ்சிடுது, அதுக்காக மறுநாள் பேசணும் தொடர்ச்சி. அப்படியெல்லாம் பேசுவார். நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் தெரிகிற போது எதுலையோ ஒன்றில் ஆரம்பித்து எதுலையோ ஒன்று முடிப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு இது படிச்சிருக்கீங்களா? அப்போ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் இவ்வளோ குறைவாக பேசுறது சார், குறைவாக பேசுகிறவங்க அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் பேசுவாங்க. அவங்கவுங்களுக்கு சப்ஜெக்ட் வந்துடும்ல. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை சதவீத வாக்குகளை விஜய் வாங்க? நிச்சயமாக இதே நிலைமை நீடித்து இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அவர் வந்து சிஎம்மாக உட்காருவார். அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வரும். இப்போ கல்லூரியில் புத்தகம் தரப்போதே அவன் வந்து அது ஸ்டிக்கர் ஓட்டணுன்ற அளவுக்கு வெறி இருக்குல்ல. நான் சொல்கிறேன், ஒரு ஆளாக கூட இருந்து போட்டோம். அந்த உணர்ச்சி அவனுக்கு இருக்குல்ல. அவன் சிந்திப்பான்ல, இவர் எப்படி அந்த பணத்தை கொடுக்குறாரு, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் கொண்டாந்து கொடுக்குறாரு. 5-10 லட்ச ரூபா கடன் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. இவர் எப்படி ஆட்சி நடத்துவார்னு தெரியாதா? இப்போ அவர் குடும்பத்திலேயே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சாராய ஃபேக்ட்ரி 2 ஃபேக்ட்ரி இருக்குது. யாருக்கு அது? நீங்கள் மக்களை காப்பாற்றணுன்னா சாராயம் கொடுக்கணுமா? அது எப்படி நியாயம்? நீ காப்பாற்றணும் அப்படின்னுன்னா ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், மது இல்லாமல் இருக்கிற விஜய் இதையெல்லாம் செய்வாருன்னு இப்போ அண்ணா சொல்கிறேன். அண்ணா வந்து ஆட்சி பிடித்து அமர்ந்ததும் காங்கிரஸ்காரங்க ரொம்ப பாஞ்சாங்க. அண்ணா சொன்னார், ஒன்றும் பாயாதீங்க, நான் இந்த பதவிக்கு வரணும்னு நிற்கல, மக்கள் போட்டாங்க, நீங்கள் போய் மக்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கை வளருங்க, அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன்றார். ஓப்பனாக சட்டமன்றத்தினுடைய ஸ்பீச்சை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ணாவுக்கு அந்த ஒரு சுயநலம் கூட இல்லை. அது தவிர வந்து நம்ம இது டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்டிஎஸ் திருமண மண்டபம்னு இருக்குது. மார்ச் 6ஆம் தேதி அவர் பதவி ஏற்க போகிறார். 5ஆம் தேதி அங்கே ப்ரெஸ் மீட் போட்டிருந்தார். ஆல் இண்டியா லெவலில் ஒரு 400-500 பேர் வந்திருந்தாங்க. நான் அண்ணா கூடயே இருந்தவன். பல காலம் அவருடைய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருப்பேன். அவர் வந்து என்ன பண்ணார், கூட்டம் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்டா ஒரு பிரிவினை நாடிய ஒரு இயக்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கேன்றதுனால எல்லாம் வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து நல்லா கேட்டாங்க. அவர் கடைசியாக வைண்டாக பேசுகிற போது சொன்னார், நான் ஆட்சி பீடத்துக்கு வரணும்னு நினச்சி வரல, மக்கள் ஒரு நல்ல வலிமை மிக்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் தேர்தல் நின்னேன். இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே சொன்னீங்கன்னா நான் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து வரலைன்னா மறுநாள் நீங்கள் இதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போங்க அப்படின்னு தான் பேசுகிறார். இது அண்ணாவுடைய ஸ்பீச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் பட்ஜெட் முடிஞ்சதும் எல்லா எம்எல்ஏவும் கேள்வி கேட்கலாம், அவங்க பிரச்சனைகளை கேட்கலாம். ஆளுங்கட்சியினா தலைவராக கருத்திருமன் இருந்தார். அவர் எழுந்திரிச்சு கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணா சட்டுன்னு எழுந்திரிச்சார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும், பிச்சை எடுத்து தான் நடத்தணும்னு நிலைமை வந்தாலும் நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா இல்லையோ, குறைஞ்சது தமிழ்நாட்டில் நேரடியாகவும் மறைமுகம் 5000 பெண்கள் தாலியாக இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்கர். குடும்ப வாழ்வு சிதையுது, ஓடி போகிறான். அவனால் பல காரணங்கள் இருக்குது. அவனால் குடும்பம் நடத்த முடியல. இப்படியெல்லாம் குடும்பங்கள் சிதையத்துக்கு இது மது ஒரு மிகப்பெரிய காரணம். கொடுக்குற மதுவும் இது மது அல்ல, அதுதான் பெரிய விஷயம். இது பாய்சன். அது லிக்கர். இப்போ எங்கள் பிரதர் ஒருத்தர் இதில் இருந்தார், பொள்ளாச்சியில் இந்த சிவா டிஸ்லரிஸ் பொள்ளாச்சி மகாலிங்கம் வச்சுருந்தார். அவர் வந்து சொன்னார், ஒன்றும் இல்லை சொந்தார், மாதிரி கெமிக்கலை கலந்துடுறானுங்க, அதில் வந்து கலர் பவுடர் போடுறானுங்க, இதுதான் பிராந்தி, இதுதான் விஸ்கி, இதுதான் ஜிம்முன்னு விட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப பெரிய மோசடி. அந்த கலக்கிறதுல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது பாய்சனை ரெடியூஸ் பண்ணி அவங்க மயக்கார அளவுக்கு தரானுங்க. அதுதான் நடக்குது. அடுத்து விஜய் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அண்ணா அவர்களோ இல்லை வந்து எம்ஜிஆர் அவர்களோ எப்படி இருந்திருக்காங்க? ஏம்மா, நீங்கள் வந்து அவர் பாலபாலத்துலேருந்து ஆரம்பித்து கற்றுக்கிட்டு வரணும், சொல்லிட்டு வரணும். ப்ரெஸ்காரன் எதாவது மடக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ப்ரெஸ்ஸில் வேறு மாதிரி வரும். அதனால் அதுக்கு வாய்ப்பு அளிக்காமல் ஏன் நம்மளாக கொடுத்துரு காலம் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்கு தெரியாத சப்ஜெக்டை நீங்கள் கேட்டு எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் பப்ளிக்கில் போட்டு விளம்பரம் பண்ணால் எனக்கு என்னுடைய டேமேஜ் ஆகிடும்ல. அதுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து பொறுமையாக நமக்கு அதுக்குள்ளே திறமையை வளர்த்துக்கிட்டு தான் வரணும். அதுக்குள்ளே சூழ்நிலையை வளர்த்துக்கணும். அது சூழ்நிலை எல்லாமே ஏக காலத்தில் வந்துடணும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரே இதான கேப்சூலா முழுங்கினதும் எல்லாம் வந்துடுறதுக்கு. அந்த காலத்தில் தான் பாடுவான், இது விநாயகர் இதில்
பாலும் தேளும் பாலும் தேனும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நாளும் தரும் நான் தருவேன் கோல தமிழ் மூன்றும் தானா கொன்னே பிள்ளையாருக்கு இதெல்லாம் வச்சுட்டு தமிழ்லாம் வந்துருமா? இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமான இது. அதனால் வந்து பொதுவாக வந்து அதாவது அந்த நேரத்தில் நடக்கும். அந்த திறமையை வளர்ப்போம். ஆள் இல்லை வேறு. நீங்கள் யாராவது சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு மோசமாக இருக்குன்றது நீங்கள் ஒத்துக்குறீங்க. ஆனால் வந்து அதை வந்து பரிகாரம் என்னன்னு சொல்லுங்கள். நாடு ஒரு விஷயம் இறுதியாக ஒன்று சொல்கிறேன். நாடு கெட்டு போனால் நம்மலாம் பிச்சைக்காரர்கள் தான். பாலஸ்தீனத்தில் பெரிய கோடீஸ்வரன் அவன் 10 கார் 20 கார் வச்சுருந்தவன்லாம் இன்றைக்கி ஒரு வேளை சோத்துக்கு தட்டேந்திக்கிட்டு நிற்கிறான். இலங்கையில் அதை பார்த்தோம். உலக சரித்திரத்தை நெடுக நம்ம பார்க்கலாம். அது ஒரு நாட்டில் ஒரு ஆபத்து போர் மூண்டுடுச்சுன்னா எல்லாரும் பிச்சைக்காரர்கள். அது மாதிரி நாடு கெட்டு அதான் அண்ணா சொன்னார், நாடு இல்லையேல் வீடு இல்லைன்னார். அது யாருக்கும் மண்டையில் ஏறுறதில்லை. அதே எம்ஜிஆர் படத்தில் சொன்னார், நாடு அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னாரு. ஆனால் இதெல்லாம் வந்து நாட்டை பற்றி யார் சிந்திக்கிறா? நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைக்குட்டி, நம்ம நிலம் தோப்பு வியாபாரம் பண்ணுறோம் தவிர நீங்கள் வந்து நாடு பாதுகாப்பாக இருக்கணுன்ற பற்றி சிந்திச்சாதான் நல்லவர்கள் வரணுன்றதை முயற்சி பண்ணும். அந்த அறிவு மக்களுக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நீங்களும் அனுபவம் வாய்ந்த ஒருவர். நீங்கள் எப்போ டிவிக்கில் ஜாயின் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நான் வந்து அனுபவம் இருக்குது. நான் என்ன விஜய் நேரடியாக அழைத்தால் போவேன், போய் சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை. விஜய் நேரடியாக அழைத்தால் போவேன். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அழைக்கட்டும், போகிறேன். இல்லைன்னா நான் போவேன். எதுலேயும் நான் வரேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத இயக்கங்களே கிடையாது. எல்லாரும் எனக்கு துரைமுருகன்லாம் எனக்கு ஜூனியர்ஸ் தான். பொன்முடியான் ரூமில் இருந்தவன் தான். எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்டா எனக்கு ஆக்சிடெண்ட்டாக நான் எல்லா பாலிட்டிக்ஸோடையும் இருக்கிற சூழ்நிலைகள் அமைஞ்சது. அப்படி அமைந்த காரணத்தினால எல்லாரும் எனக்கு வேண்டியவங்களா இருந்தாங்க. அப்படிதான். நடிகர் விஜய்க்கும் அரசியல்வாதி விஜய்க்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? நடிகர் விஜய் நடிப்பில் கற்றுக்கொண்ட அத்தனை வித்தைகளையும் வைத்துக்கொண்டு, அனுபவங்களை வைத்துக்கொண்டு அந்த அரசியல் என்பது ஒரு சர்க்கஸ் கூடாரம். அதை நடத்துகின்ற திறமை அவருக்கு நிச்சயமாக இருக்கும். நிறைய தகவல்களை வந்து நாங்கள் கேட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப நன்றி. பல நாட்கள் நீங்கள் கூப்பிட்டு நான் ஆக்சுவலாக வந்ததே உங்களுக்காக தான் தர வந்தேன். இல்லைன்னா எனக்கு அங்கே வேலை இருக்கு. அதாவது என்னுடைய துணைவியார் இறந்துட்டாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. அவங்கள எங்கள் மரபுப்படி கொளுத்தணும். அவங்க வந்து ஊருக்கே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள கொண்டே புதைச்சிட்டோம். அங்கேயே எனக்கு 2 சன்ஸ், ஒரு டாக்டர். டாக்டர் சன்னிலா பெரிய டாக்டரு, என் கிராண்ட்சன் பெரிய டாக்டராக இருக்கிறான். இதில் ஆக்ராவில் இருக்கிறான். இதில் அவன் ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறான். என் பையனுங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி நடத்தாங்க. யாருக்கும் எந்த சிபாரிசும் பண்ணலை. எந்த சிபாரிசுலையும் ஒருத்தங்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் ₹1 நான் லஞ்சம் வாங்கினது கிடையாது. ₹1 கூட வாங்கினது கிடையாது. அதனால தான் எல்லாரையும் கருணாநிதியும் மிரட்டியிருக்கேன், எம்ஜிஆரையும் மிரட்டியிருக்கேன். நீங்கள் என் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எங்கிட்ட டக்கர் அடிப்பார், அப்படி வச்சுருந்தேன். அதனால் காரணம் வந்து நம்மக்கிட்ட தப்பு இல்லை, அதனால் நேர்மை இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை பேசுகிற போது தெளிவாக பேச. நீங்கள் விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. வருமான வரித்துறை ரிப்போர்ட் நான் சொல்கிறது, இந்தியா கவர்மெண்ட் யோகியனாக இருக்க சொல்லுங்கள், அவர் கரெக்டாக கட்ட சொல்லுவோம். நீ ஒரு அதானி அம்பானிக்கு ஒன்றே கொள்ளையாக 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி பேங்க்கில் கடனை கொடுக்க சொல்லிட்டு அதை பூரா தள்ளுபடி பண்ணுறியா? யார் விட்டு பணம் அதெல்லாம்? அதை பண்ணுற போது கட்டினா என்ன, ஏமாத்தினா என்ன, தப்பாக போச்சு. நீங்கள் ஒழுங்காக நடத்தினா தான் நான் கரெக்டாக இருக்க முடியும். நான் கட்டுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் கணக்கு சொல்லணும். என்னுடைய உழைப்பில் வந்த பணம் அது கட்டுறான். ஏழைங்க பண்ணான்னா உடனே குடிசையை போய் ஜப்தி பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு கார் வாங்கினான்னா போச்சு, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினோன்னா உடனே பிடிச்சிடுறீங்க. அவன் பண்ணுறான் இப்போ லட்சக்கணக்கான கோடியை கடனை கொடுக்க சொல்கிறான். இவனே கவர்மெண்ட்டே கொடுக்க சொல்கிறான். கொடுத்த பிற்பாடு அதை வெய்வ் பண்ணுறான். அப்போ அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டில் என்ன பண்ணால் என்ன தப்பாக போச்சு? நீங்கள் நேர்மையாக நின்று கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் பதில். எல்லாம் நீங்கள் தானே அயோக்கியத்தனத்தை கத்துறது. இங்கே 2000 ஏக்கரை கொடுத்துருக்கோம் அதானிக்கு, கப்பல் துறைமுகத்துக்கு. இங்கே ஒரு 3 சென்ட் இடம் கொடுறான்னா கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். 2000 ஏக்கர் யார் விட்டு போனாது? ஆனாலும் விஜய் சரியா? இப்போ விஜய் மற்றவங்க யார் அப்படி இருந்தாலும் விஜய் சரியாக இருக்கணும். இல்லை, நான் சரியாக இருப்பாங்க, நேரம் வரும்போது இருப்பாங்க. இப்போ வந்து நீ சரியா இல்லையா? என்ன ஆள்றவங்க சரியா இல்லையா? விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாமா? யுவர் ராங். நீங்கள் நினைக்கிறதே தப்பு. யாருமே இல்லை. நான் விஜய் படமோ நான் இதெல்லாம் பார்த்து ஆப்ஷனாக நீங்கள் வேறு ஒன்றும் யார் இருக்கிறா சொல்லுங்கள்.
யார் எங்கே போனாலும் யார் இருக்கான்னு கேள்வி கேட்டாங்க. யாரோ இருக்கான்னு ஒருத்தன் வர்றான், அவனுக்கு பப்ளிக்லேயும் சப்போர்ட் இருக்குது, இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது, ஏன் வந்து போட்டுமே வேணா என்ன தப்பு. அனுபவம் வாய்ந்த கட்சிகள் வரிசையில அனுபவங்கள் பூராவும் அனுபவங்கள் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த கட்சிகள் பூரா ஊழல்லையும் லஞ்சத்திலையும் கொள்ளையடிக்கிறதுலையும் வந்துட்ட பிற்பாடு புதுசாக ஒருத்தர் வந்து வரட்டுமே. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு வாங்க எப்போ வேணாலும் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நன்றி சார். நல்லது. ரொம்ப நீங்கள் ஒரு இளைஞராக இருந்து இவ்வளோ தூரம் வந்து அதுவும் விடாமல் என்னை துரத்தி பிடிச்சிட்டீங்க.